எங்க வாத்தியார்லாம் ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுவார். என்ன ம். அப்படின்னா, லவணம் அப்படின்னு ஒரு வேர்டு. என்ன வேர்டு? லவணம். லவணம். லவணம்னா என்ன? லவணம்னா உப்பு தானே அடிக்கும். உப்பு. உப்பு. லவணம் அப்படின்னா உப்பு. சரியா? ம். இப்ப வந்து லவணம்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. ம். குதிரை. குதிரைக்கு என்ன பேரு? ம். லவணம். சரியா? ம். ஒரு சுவாமி வந்து நல்ல சம்ஸ்கிருத வித்வான். அவர் வந்து இலைய போட்டுட்டு சாப்பிடறதுக்கு உட்கார்ந்து இருந்தார். சரியா? ம். ம். அவர் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது. அவ ம். ஆம்பியா பாரியால் தர்மபத்னி ம். மனைவி கிட்ட வந்து லவணம் ஆணைய அப்படின்னு சொன்னார். லவணம் ம். ஆணைய. ஆணையனா எடுத்து வா. சரியா? ம். லவணம் ஆணையன்னு கேட்ட உடனே இந்த சம்ஸ்கிருத ஞானம் இருக்கக்கூடிய குதிரையை கொண்டு வந்துட்டார் அடிக்கடி. நேரா குதிரை எடுத்து வந்து பக்கத்துல நிறுத்திட்டார். சரியா? உடனே அவர் கேட்டார், என்னம்மா பண்ண? நீர் தானே சொன்னீர் லவணம் ஆணைய அப்படின்னு. அதான் கூட்டிட்டு வந்தேன். அம்மா கரெக்ட் தான். ஆனா இந்த கான்டெக்ட்ல லவணம்னா என்னது? அதை யோசிக்க வேண்டாமா நீனு? ம். இந்த கான்டெக்ட்ல போஜனம் அப்படின்ற அந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது லவணம் அப்படின்றது உப்புமா. Salt. சரியா? ம். அதே மாதிரி ஒரு ராஜா இருந்தான். ம். அந்த ராஜா நல்ல போருக்கு கிளம்பிட்டு இருக்கான். அவனுக்கு ம். ஒரு ஒற்றன், அதாவது ஒரு தூதன் பக்கத்துல இருக்காங்க, ஹெல்ப் பண்றவன். அவங்ககிட்ட ம். சொல்றான், அப்பா நான் வந்து போருக்கு கிளம்பிட்டு இருக்கேன், லவணம் ஆணைய அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான்? லவணம் லவணம் ஆணை. ஆணைய. இவன் நேரம் இந்த தூதன் உழுவுல ஓடி போனா ஒரு ஜாடி ஃபுல்லா உப்பு எடுத்து வந்து காமிச்சான். உடனே அவர் என்ன சொன்னார்? அப்பா லவணம்னா உப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா ம். இந்த கான்டெக்ட் பிரகாரம் யாரு? ஹார்ஸ். ஹார்ஸ், குதிரை. ம். அது மாதிரி சம்ஸ்கிருத பதங்களுக்கு அந்த கான்டெக்ட்க்கு ஏத்த மாதிரி மீனிங்ஸ் இதெல்லாம் மாறும். அது மாதிரி ம். ஹம்சஹா அப்படின்னா சன்னியாசி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? ஓ, உண்டு உண்டு அந்த மாதிரி உண்டு. அப்போ இந்த மாதிரி ஆமா, கண்டிப்பா உண்டு. இப்ப வந்து ஓ இதுலயே சன்னியாசிகளுடைய அந்த இதெல்லாம் சேவிக்கும் போது பரமஹ பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியா அப்படின்னு சேவிப்பான். ம். பரமஹம்ச பரிவ்ராஜகா அப்படின்னா ஓ ஹம்ச அப்படின்னா எதிகள்லயே பரம எதியாக இருப்பவரே அப்படின்னு கூட அர்த்தம். ம். சரியா? ஓ ஓகே. கண்டிப்பா இருக்கும். ஓ தேங்க்யூ தேங்க்யூ ஜி. அதீத புத்திசாலி, ஞானம் படைத்தவா அப்படின்னு. மேபி கண்டிப்பா இருக்கலாம். சரியா? ஆ யாருக்கு டவுட் இருக்கா? சொல்லுங்கம்மா. பர்ஜன்யகான என்ன மீனிங் மாமா? மகை. Rain. மகை. மகை. மழை. சரியா? வந்து யஜ்ஞாத்து பவதி பர்ஜன்யகான்னு ஒரு சம்ஸ்கிருத வச்சனமே உண்டு. யஜ்ஞாத்து பவதி பர்ஜன்யகான என்ன அர்த்தம்? யாகங்கள் செய்தால், யஜ்ஞம்னா யாகம்னு பேர், யாகங்கள் செய்தால் பர்ஜன்யம்னு சொல்லக்கூடிய மழையானது வருது. சரியா? ம். பர்ஜன்யாது அன்ன சம்பவகா. பர்ஜன்யாது அன்ன சம்பவகனா மழை பெய்ந்தாதான், மழை பெய்ஞ்சதுக்கு சாப்பாடு. ஆமா, அன்னம் எல்லாம் உருவாது இல்லையா? கிரெயின்ஸ் எல்லாம் உருவாது இல்லையா? அதெல்லாம் பர்ஜன்யம்னா மழைன்னு பேர். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்ல இல்லையா? இல்ல இல்ல. இப்ப வந்து நித்யாஜி நீங்க வாசிக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைகளை வாசிங்க பார்க்கலாம். க ம ல இம் கமலம். கமலம்னா என்ன அர்த்தம்? தாமரை, லோட்டஸ். தாமரை. வெரி குட். அடுத்தது கா கஹ, காக்கஹ, க்ரோ. க்ரோ. வெரி குட். அடுத்தது கிராதஹ, வேடன். கரெக்ட். அது நீங்க பிரிச்சு வாசிட்டீங்களே அழகா. இது அதே மாதிரி வாசிங்க. கி ரா தஹ, கிராதஹ, வேடன். வேடன். வெரி குட். நல்லா வாசிங்க. இதே மாதிரி இந்த லைன் மட்டும் வாசிச்சிருக்கோம். கி ஷஹ, கீஷஹ, குரங்கு. குரங்கு. இந்த இது வாசிங்க. கு இக் கு டஹ, குக்குடஹ. வெரி குட். குக்குடஹ. குக்குடஹனா என்னது? சேவல். குக்குடஹ, சேவல். அடுத்தது கூபஹ, கூபஹ, கிணறு. கிணறு. வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா. ரெண்டு லைனுமே நல்லா வாசிக்கும். அடுத்து மணிகண்டன் சுவாமி நீங்க வாசிக்கணும்.
மணிகண்டன் Yes, ji. ம். Krishaka. Warmer. கிருஷகா Krishaka. Warmer. ம். K-U-Raka. ம். கரெக்ட். கேயூரஹா Bangle. பேங்கிள் வளையல். Kai. ம். Im. Kairavam. கைரவம். Ventamarai. வெண்தாமரை. O. ம். D. ம். Raga. Kodi Raga. கோட்டீரஹா. Kodi Raga. ம். Crown. Magudam. மகுடம். Cow. ம். Is. ம். Two. ம். House to Baka. கௌஸ்துபஹா House to Baka. Manikam. மாணிக்கம். Ikra. ம். In Taga. ம். Pran Taga. ம். Kudirai. வெரி குட். நல்லா வாசிச்சிரு சுவாமி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதே வாசிட்டு இருக்கு. கீதையை அப்படிதான் வாசிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி கீதையை வந்து அக்ஷரமா கூட்டி ஆமா ஆமா. அதாவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேஜஸ் எப்படி இருக்கணும்னா, முதல்ல அக்ஷரங்கள் நமக்கு படிஞ்சிருத்து அப்படின்னா, நமக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துருத்துன்னா, நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு புஸ்தகங்கள் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் எடுத்துட்டு, நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எடுத்துட்டு, அதை முதல் தடவை வாசிக்கிற மாதிரி ஒரு ஒரு எழுத்தா வாசிக்கணும். அப்ப நம்ம மனசு சொல்லும், இதுதான் ஷு இக் லா சுக்லா இம் சுக்லாம் ப சுக்லாம் ப ர சுக்லாம் பர தரம். அது கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்கும். சரியா? வெரி குட். ரிசல்ட் வந்து இன்னைக்கு ரிசல்ட் கிடைச்சது எனக்கு. ஏன்னா 3 ஸ்லோகத்தை வந்து within 15 minutesல I can able to read. வெரி குட். இதுல 33, 34, 35 ஆமா படிச்சேன் இன்னைக்கு. நீங்க ஃப்ரெஷ்ஷா படிச்சீங்க. பட் இந்த மெத்தட்ல படிச்சேன். I can able to read without the help of Tamil. நல்லதா. வெரி குட். இப்போ வந்து அடுத்தது ராமானுஜம் சுவாமி, நீங்க வாசிக்கணும். ராமானுஜம் சுவாமி, நீங்க நீங்க மியூட்ல இருக்கீங்கோ, அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்கோ. அந்த ரெட் கலர்ல இருக்கிறத இப்ப பேசலாம். பேசுங்க. க்ஷபணகா க்ஷபணகஹா. க்ஷபணகஹா புத்ததுறவி. அப்புறம் கர்ஜூரம் 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 கஜூர்காய். அப்புறம் காத்தியம் 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 தின்பண்டம் தின்பண்டம். அதுக்கு கேசரஹா கே பாருங்க, அது அழுத்தணும். கே கேசரஹா கேசரஹா கேசரஹா. இது ரொம்ப எழுத்து ரொம்ப சொடிபடியா இருக்கு சொன்ன. இது அப்படியா? அந்த சான்ஸ் ரொம்ப கண்ணாடி போட கஷ்டமா இருக்கு. இப்போ இப்ப கரெக்டா ரைட் ரைட் ரைட். அப்புறம் கியாதி 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 என்னது? புகழ் விருதுன்னு போட்டிருக்கு. புகழ் விருது. விருது. கிண்ணா கிண்ணஹா கிண்ணஹா. ஆமா கிண்ணஹா கிண்ணகஹா. கிண்ணஹானது துன்பம். வெரி குட். எல்லாம் வாசிச்சு சுவாமி. இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். அடியேன் ஒரு கேள்வி, அடியேன் ஒரு சந்தேகம். ஆமா சொல்லுங்க. அடுத்து நீங்க தான் வாசிக்க போறீங்க. ஒரு இந்த காத்தியம்ல இந்த இத்து வந்து நம்ம அந்த அரை எழுத்து பார்க்கச்ச அந்த இத்துக்கு வந்து ஒரு கோடு வரக்கூடாது. இது பிரிண்டிங்னால வந்திருக்கா இல்ல இது அப்படிதான் வரணும்? இல்ல, இப்படிதான் எழுதுவா. நம்ம எழுதும் போது கூட இப்படிதான் எழுதணும். ஆனா நம்ம நார்மலா இந்த இத்து மேல புள்ளி வர அந்த லெட்டருக்கு வந்து நம்ம பேப்பர் அனுப்பியிருந்தேன் இல்லையா, அந்த இத்து பார்த்து இந்த வார்த்தையை நான் இங்க எழுதி காமிக்கிறேன். அப்போ காத்தியம் அப்படின்றதுதான் வேர்டு. காத்தியம் எழுதணும்னா எப்படி எழுதுறது? முதல்ல கா கா முதல்ல கா. இது தெரியுதா? சரி. அடுத்தது தியா எழுதணும் இல்லையா?
இந்த தியா வந்து இத பாரு இப்படிதான் எழுதணும். இது அப்படிதான் பண்ணும். அது இது வந்து அந்த கால் உடைக்க கூடாது. இது ஒரிஜினலி இது எப்படி இவா 2 பேரும் ஜாயின் ஆனா அப்படின்னா இந்த இடத்துல பாக்கலாம். இது கால் எடுக்கிற இது இல்ல, இந்த தேர்ட் இது. அதுதான் வைதேகிமா கன்ஃபியூஷன். ஃபோர்த் தான் நினைச்சுட்டா. ஃபோர்த் தான் நினைச்சிட்டீங்களா? அதுதான் அவ கால் எடுக்கிறதான்னு அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா இது தேர்ட் தான். அதுதான் ஃபோர்த் தான். ஓகேவா? இது வந்து தேர்ட் தான். நான் அதுதான் அப்பையில இருந்தே சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி ஜி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால. அதாவது அது என்னது தேர்ட் தாவும் யாவ் இல்ல ஜி. ஃபோர்த் த அந்த தான்னு நினைச்சுட்டா. அதுவும் இதே ஷேப்ல வரும் இல்லையா? அந்த இது ஆக்சுவலா எப்படின்னா இது இந்த இது மாதிரி தா வந்து இது இதான் மாறணும். உடனே யா வந்து ஹெல்ப் பண்றது. எங்க இருந்து ஹெல்ப் பண்றது? இங்கே ஹெல்ப் பண்றது. அது நான் என்ன தெரிஞ்சுட்டேன் நீங்க கேட்கும் பொழுதே. ஓ இப்படிதான் மாத்தி புரிஞ்சுட்டேன் நீங்க. இல்ல நான் சரியா தெரிஞ்சுக்கல. நான் என்ன யோசிச்சேன், கால் எடுக்கிறதா ஹாஃப்லைட்டருக்காக சொல்றோம்ல ஜி. அதனால காத்யம். வெரி குட். थैंक यू. சொல்லுங்கம்மா. சார் இத வந்து இந்த ஃபோர்த் தா இப்ப இது வந்து காத்யம் தேர்ட் தா வருது. காத்யம்னு ஃபோர்த் தாவோட வந்தா எப்படி இருக்கும்னு எழுதி காமிங்களேன் ஒரு நிமிஷம். சோ தட் அது எனக்கு ஒரு கிளியரா இருக்கு. ஒண்ணும் இல்ல, தியா வரும்போது எப்படி வரும்னா மேலிய சூட்சுமம் இவ்வளவுதான் தியா. இது ய. சரியா? இது ய. இப்ப வந்து அது சேர்க்கிறது இல்ல நம்ம. சொல்றேன். சேர்க்க முடியாது. இப்ப வந்து இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, இப்ப நீங்க எல்லாம் வந்து மத்தியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப வந்து மத்தியம், மத்தியமா, இது மாதிரி வேர்ட் எல்லாம் பாத்துருக்கீங்களா? இப்ப இது ம இது ய இம் மத்தியம். அப்போ ம. ஓகேவா? ம இது மத் ய இம் மத்தியம். ஓகேவா? இந்த இது யா இது மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? புரியலையா? அந்த இதுவும் யாவும் சேராது. அந்த தாவோட வந்தா தான் அது சேர்ந்துடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இது கூட இது ஏன் இது மாதிரி யா வந்து இது மாதிரி இறங்கி மேல எல்லாம் ஏறுறது சொல்லுங்க பாக்கலாம். ஓ இந்த மேல காத்தியம்னு எழுதும் போது அது ஏன் அது மாதிரி இது இப்படி போட்டு யாலாம் இப்படி போட்டு பண்ணோம்? எதனால? கூட்டெழுத்து ஒண்ணு சேர்ந்தா இதுவும் யாவும் குத்தினா அதுக்கு இதாயிடும். அதான் அதாவது சில எழுத்துக்கள் எல்லாம் வந்து அடுத்த எழுத்தை வச்சுதான் இவ மெய் எழுத்தாவே மாறுவா இல்லையா? அந்த வரிசையில பார்க்கும்போது இந்த இதுவும் அதுல ஒன் ஆஃப் த லெட்டர். புரியுறதா? நம்ம பாக்குறோம் இல்லையா? ட ட ட ட அதுக்கப்புறம் வந்து மூணாவது இந்த த இதெல்லாம் இவெல்லாம் ஒரே மாதிரிதான். சரியா? அடுத்த எழுத்தை வச்சுதான் இவ இது பண்ணுவா. ஓகேவா? புரியலையா? கன்ஃபியூஸ் பண்றேன். நான் திருப்பி ஒரு தடவை சொல்லட்டுமா? இது யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க பாக்கலாம். வித்யா அப்படின்னு எழுதுற போது அப்போ இந்த மத்தியம் எழுதுற மாதிரிதான் எழுதணும்ல வித்யா. வித்யால வந்து மூணாவது தானே. அப்ப இங்க மத்தியம்ல எழுதின மாதிரி வித்யா அப்படின்னு எழுதணும். இதுல எழுதினா மாதிரி தான் எழுதணும். வித்யான்ற வேர்டு எப்படி எழுதணும்? இது மாதிரி எழுதணும். எப்படி? வித்யா. ஓ சோ வித்யா அது அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து அங்க சாஃப்டா இருக்கும். அப்ப த ஆமா 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 கண்டிப்பா சாஃப்டா தான் இருக்கும். வித்யா. சரியா? சரியா? ஓகே புரிஞ்சிருச்சு. இதுல யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல இல்லையா? சரி. இப்ப வந்து வைதேகிமா வாசிக்கணும். இப்ப இது வரைக்கும் நான் கேள்வி கேட்டு டைப் வேஸ்ட் பண்ணதுக்கு இல்ல ஒண்ணுமே இல்ல. நல்லதுதான். கேள்வி கேட்டா நல்லதுதான். இதுலன்னு சொல்லுங்க பாக்கலாம். घ इर भ गृ हा इम गर्भगृहम. गर्भगृहम. वेरी गुड.
கோயில்ல இருக்கிற சன்னதி, சுவாமி சன்னதி. காயகஹனா யாரு? சிங்கர், பாடுறவா, சிங்கர். மியூசிஷியன். கி ரி ஹி கிரிஹி. கிரு கு கிரிஹி. அடுத்தது கு ரு கு ல இம். குருகுலம். குருகுலம் படிக்கிற இடம், பாடசாலை. பாடசாலை. கிரு ஹ இம் கிரகம், வீடு. வீடு. கே ஹி நீ கேஹினி. கேஹினி. கேஹினா அடுத்த லைன் படி. வைஃப், வைஃப், மனைவி. அடுத்த லைன் படிக்கட்டுமா? வாசிங்கம்மா. இந்த மூணு வார்த்தை வாசிங்க. கௌ ஹு கௌ ஹு பசு, பசுமாடு. கிர கவ கிராவா கவ கிர கிரா. கிர கிர இன் த ஹ கிரந்தஹ. கிரந்தஹ. கிரந்தஹ புக்ஸ், புத்தகம். கௌ ரி கௌரி. கௌரி அம்பாள். வெரி குட், நல்ல வாசிங்க. இப்போ இதுல யாருடைய நேமாவது நான் மிஸ் பண்ணிட்டேனா? எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலவே இல்லையே கடைசி வரைக்கும் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்ல, எல்லாரும் சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, குட். இப்போ இதோட இன்றைய சம்ஸ்கிருத வகுப்பு நிறைவடைகிறது. அடுத்தது பகவத்கீதா வகுப்பு இருக்கு. அதாவது கிரகத்துக்கு பக்கத்துல இருக்குல்ல, கஹினிவா கேஹினி. 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 சரியா? சரி, புரிஞ்சுதா? கேஹினி. பக்னிஹி தானே புரியல. பக்னிஹி தானே வரும். என்னது பக்னிஹினா? என்னது? பகினி அப்படின்னா சிஸ்டர். ஆமா, பகினினா சிஸ்டர். அதாவது இல்ல, அச்சுதன் பட்டர் எதை வச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது மனைவி அப்படின்ற அந்த ஒரு வேர்டுக்கு நிறைய சம்ஸ்கிருத பரியாய பதங்கள் இருக்கு. சரியா? தர்ம பத்னி, பத்னி அப்படின்னா மனைவி. சரியா? சக தர்ம பத்னின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி பாரியா, பாரியா அப்படின்னா மனைவி. சரியா? அதே மாதிரி கேஹினி அப்படின்னாலும் மனைவி. சரியா? நிறைய இருக்கு வேர்ட்ஸ்.